Hi students, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 6 ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம்ஸ் இந்த லெசனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன ஆர்கன் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன். ஆர்கன் சிஸ்டம் are formed by association of organs which are organized from tissues. இந்த ஆர்கன் சிஸ்டம்ன்றது அப்போ நம்ம எல்லா ஆர்கன்ஸும் அசோசியேட் ஒன்றிணைந்து உருவானது தான் இந்த ஆர்கன் சிஸ்டம்ஸ். இந்த ஆர்கன்ஸ் எப்படி உருவாச்சுன்னா ஆர்கனைஸ்டு ஃப்ரம் டிஷ்யூஸ். டிஷ்யூலாம் ஒன்று சேர்ந்து ஆர்கன்ஸ் உருவாச்சு, ஆர்கன்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் உருவாகுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். The kind of organization helps the organism to perform various activities more efficiently. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு முறை அந்த ஆர்கானிசத்துடைய எல்லா ஃபங்க்ஷனையும் எல்லா வேலைகளையும் ஒருங்கிணைஞ்சு செய்கிற வேலைகள் மாதிரி இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். A group of organs that work together to perform a particular function is known as ஆர்கன் சிஸ்டம். இப்போ ஆர்கன் சிஸ்டம்னா என்ன? குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் தட் ஆர் ஒர்க் டுகெதர், எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு பர்டிகுலர் வேலைகளை செஞ்சதுன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் ஆர்கன் சிஸ்டம் நம்ம பார்க்குறோம். ஹியூமன் பாடி ஹஸ் 8 மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் skeletal system, second muscular system, digestive system, respiratory system, circulatory system, nervous system, endocrine and excretory system. இந்த மாதிரி 8 ஆர்கன் சிஸ்டம் சேர்ந்தது தான் நம்மளுடைய ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம்ன்றதை நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது skeletal system. It consists of bones, cartilages and joints. இப்போ இந்த skeletal systemன்றது போன்ஸ், கார்டிலேஜஸ் அண்ட் ஜாயின்ஸ். இது எதால் ஆனது? இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எலும்புகள், குருத்தெலும்புன்னு சொல்லுவோம், கார்டிலேஜ். அது மட்டும் கிடையாது, ஜாயின்ஸ், மூட்டுகள், அதனால் ஆனது தான் இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டம். போன்ஸ் ப்ரொவைட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் த பாடி. நம்ம பாடிக்கு ஃப்ரேம் ஒர்க், ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போன்ஸ். இது மசில்ஸ் கூட இணைஞ்சு நமக்கு மூமெண்ட்ஸை கொடுக்குதுன்றதை பார்க்குறோம். என்னென்ன மூமெண்ட்ஸ்? வாக்கிங், ரன்னிங், சுவிங், மெல்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் கொடுக்குது. டான்ஸிங், நடனம் ஆடுறது. த அடல்ட் ஹியூமன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 206 போன்ஸ் அண்ட் ஃபியூ கார்டிலேஜஸ், லிகமெண்ட்ஸ் அண்ட் டெண்டான்ஸ். இப்போ லிகமெண்ட்ஸ், டெண்டான்ஸ் இதெல்லாம் வித்தியாசம் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். 206 போன்ஸ் சேர்ந்தது தான் நம்ம ஹியூமன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். லிகமெண்ட்ஸ்னால் என்னென்னு பாருங்களேன். இட் ஹெல்ப்ஸ் கனெக்டிங் போன் டு போன். பாருங்கள், இந்த பிக்சரில் பார்க்கலாம், 2 போனை கனெக்ட் பண்ணுறது லிகமெண்ட்ஸ். டெண்டான்ஸ் பாருங்கள், டெண்டான்ஸ் கனெக்ட் போன் டு மசில்ஸ். போன்ஸ்லேருந்து மசில்ஸ் கனெக்ட் ஆகிறது டெண்டான்ஸ். ஓகே, இதுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். டெண்டான்ஸ் கனெக்ட் போன் டு மசில்ஸ். 2 மேஜர் டிவிஷன்ஸ் ஆஃப் skeletal system are axial and appendicular. இப்போ இந்த எலும்புகள் 206 நம்ம பார்த்தோம்ல, இது 2 விதமாக பிரிச்சுருக்கிறோம். ஒன்று ஆக்சியல் skeleton, இன்னொன்று அப்பெண்டிகுலர் skeleton. இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சியல் skeleton. இட் ஃபார்ம்ஸ் upright axis of the body. இது நேராக அமைஞ்சிருக்கு நம்ம பாடியில். எங்கெங்கே என்னென்ன இருக்குது? ஸ்கல், வெர்டிபிரல் காலம், ரிப்கேஜ், 3 சேர்ந்தது இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஸ்கல் மண்டையோடு, வெர்டிபிரல் காலம் முதுகெலும்பு, ரிப்கேஜ் இந்த எலும்புக்கூடு, விலா எலும்புக்கூடுன்னு சொல்லுவோம்ல. அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் போன்ஸ் ஆஃப் த லிம்ஸ் அலாங் வித் தேர் பெக்டோரல் அண்ட் பெல்விக் கர்டல். இதேமாதிரி அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனும் பெக்டோரல் கர்டல் அண்டு பெல்விக் கர்டல், இடுப்பெலும்புகள், ஷோல்டரில் இருந்த அந்த கேர்டல்ஸ், அந்த எலும்புகள்லாம் சேர்ந்தது தான் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
அடுத்ததில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆக்சியல் ஸ்கெலிட்டன் ஸ்கல் இஸ் மேட் அப் ஆஃப் cranial போன்ஸ் அண்ட் ஃபேஷியல் போன்ஸ். மண்டையோட்டில் இருக்கிற அந்த எலும்புகள் அது மட்டும் கிடையாது, முகத்தில் இருக்கிற அந்த எலும்புகளும் சேர்ந்தது தான் இந்த ஸ்கல் போன்ஸ். இட் ப்ரொடெக்ட் பிரைன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபேஸ். ஓகே, மூளையை ப்ரொடெக்ட் பண்ணுறது, பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல். அது மட்டும் கிடையாது, நம்ம ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதும் இந்த ஸ்கல்லு தான். The hyoid bone present at the base of buccal cavity. நீங்கள் பார்க்குறங்க அந்த hyoid bone எங்கே இருக்குன்னு பாருங்கள், பேஸ் ஆஃப் buccal cavity, வாய்க்குழியோட அடித்தளத்தில் தான் இந்த buccal cavityயோட பேஸில் தான் இந்த hyoid bone இருக்குது, ஒரே ஒரு போன். அண்ட் the auditory ossicles, malleus, incus and stapes, இது மூணுமே ஆடிட்டரி ஆசிக்கல்ஸ், இயரில் இருக்கக்கூடிய எலும்புகள். அண்ட் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் இன் த ஸ்கல். இது எல்லாமே ஸ்கல்லில் தான் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். லோயர் ஜா போன் இஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இன் ஹியூமன் ஃபேஸ். நம்ம பாடியிலே ஃபேஸ்லே லோயர் ஜா மேண்டிபிள் தான் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன் இன் த ஹியூமன் ஃபேஸ். அடுத்து வெர்டிப்ரல் காலம். இட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் பேஸ் ஆஃப் ஸ்கல். மண்டை ஸ்கல்லில் ஆரம்பிக்குது பாருங்கள். இட் ப்ரொடெக்ட் ஸ்பைனல் கார்ட். பாருங்கள், வெர்டிப்ரல் காலம்குள்ளே யார் இருப்பாங்கன்னா ஸ்பைனல் கார்டு இருக்கும். இட் இஸ் ஃபார்ம்டு எ நம்பர் ஆஃப் சீரியலி அரேஞ்ச் ஸ்மால் போன்ஸ் கால் வெர்டிப்ரே. இப்போ ஒவ்வொரு வெர்டிப்ரேவும் சேர்ந்தது தான் இந்த வெர்டிப்ரல் காலம், சிங்குலரில் வெர்டிப்ரேன்னு சொல்கிறோம். அடுத்து ரிப் கேஜ், விலா எலும்புகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இஸ் மேட் அப் ஆஃப் 12 pairs ஆஃப் கர்வ்ட் அண்ட் ஃப்ளாட் ரிப் போன்ஸ். நீங்கள் பாருங்கள் அந்த ரிப் கேஜ். இட் ப்ரொடெக்ட் டெலிகேட் விட்டல் ஆர்கன்ஸ் சச் அஸ் ஹார்ட், லங்ஸ், இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது ஒரு இந்த விலா எலும்புகள், இந்த ரிப் கேஜ். அடுத்து லிம்ஸ். மேன் ஹஸ் 2 pairs ஆஃப் லிம்ஸ், நேம்லி அப்பர் லிம்ஸ் அண்ட் லோயர் லிம்ஸ். ஃபோர் லிம்ப், ஹைண்ட் லிம்ப்னு சொல்கிறோம். நீங்கள் பார்க்கலாம் பிக்சரில் இந்த லிம்ஸ். ஃபோர் லிம்ஸ் ஆர் யூஸ்ட் ஹோல்டிங், ரைட்டிங், வைல் ஹைண்ட் லிம்ஸ் ஆர் யூஸ்ட் வாக்கிங், சிட்டிங், உட்கார்றதுக்கு, நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஹோல்டிங் நிற்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, இதுக்கெலாம் யூஸ் ஆகிறது ஃபோர் லிம்ஸ் நமக்கு. கேர்டில்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கேர்டில்ஸ். தென் கேர்டில்ஸ். The forelimb and hind limb are attached to the axial skeleton with the help of pectoral and pelvic girdle respectively. இந்த ஷோல்டரில் இருக்க girdle எலும்புகள், அதேமாதிரி pelvic girdle, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா appendicular skeleton. இது ரெண்டும் axial skeleton கூட அட்டாச் ஆகுது. The forelimbs and hind limbs, இது ரெண்டுமே இந்த limb ரெண்டுமே axial skeleton. அதே மாதிரி வித் ஹெல்ப் ஆஃப் பெக்டோரல் அண்ட் பெல்விக் girdle, அதனுடைய உதவியால் இது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு பெக்டோரல் அண்ட் பெல்விக் girdle ரெண்டுமே அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். பாருங்கள் நீங்கள் இந்த girdles. The smallest bone in our body is present inside the ear. காதுக்குள்ளே தான் இருக்குது நம்முடைய ஸ்டேப்ஸ். இதுதான் ஸ்மாலஸ்ட் போன் நம்ம பாடியிலே. It's called steps. It's only 2.5 meters long. Average length எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஸ்டேப்ஸ். லாங்கஸ்ட் போன் இன் த பாடி தை போன், ஃபிமர்னு சொல்லுவோம். பாருங்கள் அந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம் ஃபிமர், லாங்கஸ்ட் போன் தை போன். எ நியூ பார்ன் பேபி ஹேஸ் மோர் தென் 300 போன்ஸ். பிறக்கிற குழந்தைக்கு 300 போன்ஸ் இருக்கும். As the baby grows, some bones are joined together, hence the skeleton an adult 206. அதுக்கப்புறம் 300 இருக்கிறது எல்லா போன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் ஆகி அடல்ட் பெரியவங்களாக மாறும்போது 206 போன்ஸ் உருவாகுது குழந்தைங்களுக்கு.